விந்து விந்து மயிலோன் விந்து என்றால் எல்லாவற்றுக்கும் ஆதி காரணனான ஆதி தொடக்கமான முருகபெருமானே என பொருள். இப்படி சிலவற்றின் பொருள் தெரியும், சிலவற்றின் பொருள் புரியாது. ஆனால் எல்லாமே சக்தி மிக்கவை. கொஞ்சம் சிந்திக்காமல் அப்படியே சொன்னால் பெரும் பலன் நிச்சயம். இவை மின்சார அதிர்வு சிகிச்சை போல் உடலுக்கு நல்ல அதிர்வை தரும் வார்த்தைகள், மந்திர சொற்கள். திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல பலன் அதிகம், சக்கலங்கள் துலங்கும். இந்த கந்த சஷ்டி கவசத்தில் இப்போது முக்கியமான ஒரு விஷயம் இந்த வரிகள். காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆசாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவதும் ஆகி கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலந்தாது தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 உருகொண்டு ஓதியே ஜெபித்து உகந்து நீர் அணிய என்று வருகின்றது. இது ஒரு நாளைக்கு 36 தடவை சஷ்டி கவசம் சொல்ல வேண்டும் என சிலரால் சொல்லப்படுகின்றது. அப்படி சொல்வது அவரவர் விருப்பம், சௌகரியம்தான். ஆனால் காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆசாரத்துடன் அங்கம் துலக்கி என்பதிலேயே இருவேளை பிரார்த்தனையில் இதனை இருமுறை மட்டும் கூட சொன்னால் போதும். காலை மாலை குளித்து முடித்து சொன்னால் போதும் என்பதை பாடலே சொல்கின்றது. சரி, அப்படியானால் என்ன? 36 உரு, அங்குதான் மிகப்பெரிய தத்துவம் இருக்கின்றது. அதாவது ஒவ்வொரு உறுப்பாக சொல்லி பாடி வரும் பாடல் ஒரு கட்டத்தில் உடலை விடுத்து ஆத்மா படி நிலைகள் பற்றி சொல்கின்றது. யோக நிலையின்படி நிலைகளை சொல்கின்றது. 36 உரி என்பது சைவம் போதிக்கும் 36 தத்துவங்கள். அந்த 36 வகை கட்டங்களையும் தத்துவங்களையும் சுருக்கமாக சொன்னால் உடல், மனம், புத்தி, சிந்தனை, அறிவு, உணர்வு என எல்லாம் கடந்த மோட்ச நிலையினை அடைய வேண்டும். இந்த நிலையினை அடைய முருகப்பெருமான் வழிகாட்டுவார். அந்த 6 முகமும் வழிகாட்டும். 6 முகத்தானை பணிந்தால் எல்லாம் நல்ல நிலைகளும் கடக்கலாம். அதுதான் அனுபூதி நிலை என்கின்றார் அருணகிரியார். அந்த 36 வகை தத்துவமும் கடந்த நிலைக்கு ஒரு பக்தன் வருவான். இந்த சஷ்டி கவசத்தை பாடும் போது 36 தத்துவங்களை கடந்த பரிபூர்ண நிலையினை ஒரு பக்தன் எட்டுவான் என்பதே அந்த 36 உரு என்பதன் தத்துவம். கந்தா சரணம், கதிர்வேலா சரணம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.